வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெட் வச்சு தாங்க ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். என்னங்க புதுசாக இருக்கா அந்த டிஷ்ஷு? ஆமாங்க, இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து விப் க்ரீமு, கஸ்டர்ட் பவுடர்லாம் வச்சு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருப்பீங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெட்டை வச்சு ரெடி பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுலில் 15 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 ml அளவுக்கு பால் சேர்த்து அதையும் கொதிக்க வச்சிட்ருங்க. பால் கொதிக்கிற நேரத்திலே நம்ம முந்திரி பருப்பு ஊறினதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு, இதுக்கு 3 ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த 3 ப்ரெட்டில் ஓரங்களில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பீஸெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நடுப்பகுதி மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ நடுவில் இருக்க அந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாம் நல்லா பிச்சு முந்திரி பருப்போடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைக்கணும். அதனால் முந்திரி பருப்பு ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் அப்படி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்க மாதிரி நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதித்த பால்லையே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்குருவோம். சேர்த்த உடனே நீங்கள் வந்து சிறு தீயிலே வச்சு கிளறி விடுங்க. அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இனிப்புக்கு நம்ம வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ சீனி சுகர் சேர்த்தோடனே நல்லா கரைஞ்சி கரெக்டாக பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ இப்படி நீங்கள் ப்ளெயினாக வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணாலும் வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கலருக்கு ஃபுட் கலர் எல்லோ கலர் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு 2 பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்களா, நல்லா க்ரீமியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ அரைச்ச அப்படியே அந்த இதை வந்து நம்ம ஒரு சில்வர் டப்பாவில், நான் சில்வர் டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ரெடி பண்ணுறேன். நீங்கள் எந்த ஏர் டைட்டான பாக்ஸ் இருந்தாலும் அதில் ஊற்றி செட் பண்ணி ஃப்ரீசரில் வந்து 5லேருந்து 6 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்கங்க. இந்த ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி டப்பாவில் வந்து அலுமினியம் பாயில், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேப்பர்லாம் போட்டு கவர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நல்லா டைட்டாக மூடிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் வச்சு எடுத்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிருக்கும். ஆனால் இது பாதி பதம் தான் கரெக்ட் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிடும்போது பார்த்தோம்னா ஹார்டாக ஐஸ்கிரீம் வந்து நரன்னு இருக்கும். இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ செட்டான ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி 2 தடவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது தாங்க நம்மளுக்கு கடையில் வாங்கின மாதிரியே அதே ஃபீல்லையே அப்படியே நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஐஸ்கிரீமை எடுத்து அதே டிஃபன் பாக்ஸில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைகள்லாம் நல்லா அட்ராக்ஷனாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்த்துட்டு ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ப்ரெட்டில் தான் செஞ்சிங்களான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து நம்ம வந்து விப் க்ரீமு, கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு காசு நிறைய செலவழித்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டை வச்சே ஒரு 15 பீஸ் முந்திரி பருப்பு இருந்தால் போதும். சட்டுன்னு வந்து நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். அதுலேயும் வெளியில் கடைகளில் வந்து பெரிய கடைகளில் ஐஸ்கிரீம் வாங்குவோம்ல, அந்த டேஸ்ட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரீசரில் 2வது தடவை வச்சு எடுத்து செட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்கூப்பாக எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக நல்லா க்ரீமியாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள்
நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப ப்ரெட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக வந்துருந்துச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ க்ரீமியாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சாப்பிடும் போதே திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல் தோணுங்க. நீங்களும் திரும்ப திரும்ப இந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.